ஒரு குறள் ஒண்ணு இருக்குங்க. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர் அப்படின்ட்டு. இது ஒண்ணும் கிடையாதுங்க. அறிவுடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணி, அதுக்கேத்த மாரி தகவல் அமைச்சுப்பாங்க, ரெடி ஆயிக்குவாங்க. ஆனா அறிவற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி எது நடந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. என் வேலை சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எத பத்தியுமே கவலைப்படாம, தன்னை ரெடி பண்ணிக்காம ஒரு முயற்சியின்மையோட அப்படியே கிடப்பாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குரு பயிற்சிக்கான ப்ரெடிக்ஷனை மீன ராசிக்கு நான் இப்ப சொல்ல இருக்கேன். 2026 நியூ இயர் அப்போ நான் வந்து மீன ராசிக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பேன் இல்லையா? அது அப்படியே இந்த குரு பயிற்சியை நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் சொன்னேன். இப்ப சொல்ல போற விஷயங்கள் நிறைய அதோட ஒத்து போகலாம். ஜோதிட நல் வந்து ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி எதையும் சொல்ல போறது கிடையாதுங்க. உங்களை ஏமாத்த நான் விரும்பல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டா தோராயமா பொது பலன்படி நான் சொல்ல இருக்கேன். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மோர் தென் 70 to 80% நடக்கும். தசாபுத்தி மோசமா இருந்தா கூட நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். அதை தான் சொல்ல முடியும் ராசி பலன்ல. நீங்க கேட்கலாம், ஜோதிட நல நீங்க நியூ இயர் ப்ரெடிக்ஷன் சொன்னீங்க, அது எதுவுமே இப்ப வரைக்கும் நடக்கல சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பா நடக்காதுன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா நான் நியூ இயர்ல சொன்ன ப்ரெடிக்ஷன் அத்தனையுமே இந்த குரு பயிற்சியை மையமா வச்சு தான் சொன்னேன். குரு பயிற்சியை என் மைண்டுக்குள்ள வச்சு தான் அந்த ப்ரெடிக்ஷன் முழுக்க முழுக்க சொன்னேன். குரு பயிற்சி ஜூன் 2 வர இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. உச்ச குருவா வந்து குரு அமர போறாரு. ஒரு வருஷம் இருக்க போறாரு. ஒரு வருடம் மீன ராசியை பார்க்க போறாரு. இது எல்லாமே அற்புதமான, நீங்க நினைச்சு பார்க்காத நல்ல விஷயங்களை கோச்சாரப்படி ராசிப்படி செய்ய இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஆழமா கான்பிடென்டா சொல்லுவேன். நம்ம மீன ராசிக்காரங்களுடைய அந்த நல்ல மனசுக்கு இனி கண்டிப்பா நல்லதுதான் நடக்க போகுது. போதுங்க நம்ம பட்ட கஷ்டம், அவமானம், அசிங்கம், இன்னல், இடைஞ்சல், துக்கம், துயரம், கண்ணீர், இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முடிவு வரப்போகுது. இந்த 2026 குரு பயிற்சி மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா, அற்புதமா, இன்னும் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்களே சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. ஒரு புது வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான என்னென்ன தொடக்கங்கள் எல்லாம் இருக்கோ அந்த தொடக்கத்தை எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரசித்து ருசிக்க போறீங்க. மீன ராசியுடைய மைண்ட் செட் வந்து பல நாளா கிளீன் பண்ணாம பாழா போய் பாறாங்கல்ல மாதிரி இறுகி போயிருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படியே பட்டாம்பூச்சி போல பரவசமாக போது, அப்படியே வந்து சிறகடிச்சு பறக்க போறீங்க. ஒரு புது தெம்பு, ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது வெளிச்சம், ஒரு புது துணிச்சல், அதாவது வாடா எதுனால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை, இது எல்லாமே பிறக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களுடைய அந்த மைண்ட் செட் அப்படி கிளீன் ஆக போகுது, நீட்டாக போகுது. இதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மீனராசிக்காரங்களை நான் இனி பார்க்க போறது கிடையாது. நீங்களும் அப்படி இருக்க போறது கிடையாது. ஜென்ம சனியால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நல்ல டைம் வர இருக்கு. நல்லபடியா ட்ரை பண்ணுங்க, நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லபடியா ஒரு சக்சஸ் கொண்டு வாங்க. வாழ்க்கையில நல்லா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா வைங்க. கஷ்டகாலம், துக்க காலம், இழப்பு காலம் எல்லாமே தீரப்போது. ஒரு வருஷம் நீங்க சிறகடிச்சு பறக்க போறீங்க. என்னுடைய ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களே, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், இனி எல்லாரும் நல்லா இருப்போம். ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்க குரு பெயர்ச்சியால மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வர இருக்காரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. அந்த இடத்துக்கு குரு வரும்போது தன்னுடைய 5ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. அதே மாதிரி 7ஆம் பார்வையால மகர ராசியான தன்னுடைய 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. அதற்கப்புறம் மீன ராசியை 9ஆம் பார்வையை உங்க ராசியை அவர் பார்ப்பாரு. உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பாரு. உங்க ராசி பழுதுபட்டு பாழா போன உங்க ராசி இப்ப ஃபுல்லா சுத்தமாகும். இது எல்லாம் இந்த 1 இயர் நடக்கும். இப்ப சுத்தமாகுதுன்னா என்ன நடக்க போகுது? உங்க மைண்ட் செட் நல்லா இருக்க போகுது. நான் ஆரம்பத்துல இதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க மனநிலை சீராக போகுது. நல்லா இறுக்கமா பிடிச்சி அழுத்தி 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 வச்சுட்டே இருந்து உங்க டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் வந்து அப்படியே இப்ப காமாக போகுது. ரிலாக்ஸ் ஆக போறீங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும். குரு பயிற்சி ஆனவனே முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் உங்க மைண்ட் செட் நல்லா இருக்க போது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது நடக்கும். நெக்ஸ்ட் 5ஆம் வீட்டுல, அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு வராருன்னும் போது இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு லக்கே ஒர்க் ஆகாம இருந்துச்சு இல்லையா? எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்போம், எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்போம், நடந்துட்டு இருப்போம். 10 செப்பல் தேய்ற அளவுக்கு நம்ம வந்து வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் அப்படி நடந்துகிட்டு இருப்போம். நமக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருந்திருக்காது. இப்போ லக்கு உங்களுக்கு ஃபேவர் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ராசிப்படி அந்த இடத்துக்கு குரு வந்து உச்சமாகிறார் அப்படின்னும் போது உங்களுக்கு லக்க வந்து உங்களுக்கு ஃபேவரா நடத்துவாரு. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல நீங்க மீன ராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்கு வந்து அடிக்கும். சோ உங்க தசாபுத்தி நல்லா இருக்கும்போது இன்னும் கூடுதலான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் போது அதிர்ஷ்டம் இந்த 1 இயருக்கு கை கொடுக்க போது. கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அப்படியே பிடிச்சி இடுப்புல வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு 1 இயருக்கு உங்க லைஃப்ல என்ன பண்ணணுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க தான் கொண்டு வரணும். அதிர்ஷ்டம் நடக்க கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 இயர் நடக்கும். அதுக்கு அடுத்த இயர்லாம் பாத்துக்கலாம், அது வேற விஷயம். பட் இந்த 1 இயர் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்துல நீங்க எதை நோக்கி முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்களோ அதை நோக்கி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தையும். 3ஆவதா மீனராசிக்கு என்ன நடக்க இருக்குன்னா, கண்டிப்பா வேலை கிடைக்க போதுங்க. உங்க ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் அதை சேர்க்கணுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3-4 கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆஃபர் வரலாம். ஒரு தைரியமா கான்பிடென்டா போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய ஜீனியஸ் வந்தாலும் அதை வந்து நீங்க மைண்ட்ல போட்டுக்கவே கூடாது. உங்க கண்ணு அது மேல இருக்கவே கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை வந்து நேர்மையா, உண்மையா, கான்பிடென்டா, போல்டா அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க.
ஏன்னா இந்த 1 இயர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைச்சாகணும் ஒரு சூழ்நிலை இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்குன்னும் போது அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு 2-3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் கூட ஒன்றும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. நீங்க தைரியமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுப்பாரு. உங்க தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையா இருக்கும். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு 2-3 இடத்துல இருந்து ஆஃபர் வரும். ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி கம்மியா இருந்தா கூட, ஒர்க் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் அது உள்ள போங்க. அது உள்ள போய் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுங்க. அங்க நிறைய கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி டெவலப் ஆகுதுன்றத பத்தி யோசிங்க. நீங்க எடுத்த உடனே எடுத்தா ஃபிளைட்ல தான் போகணும் உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கூட கிடைக்காது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமே நமக்கு ரொம்ப மோசமா இருக்கு. அதுல இந்த 1 இயர் வந்து குட்டா இருக்க போது, நல்லா இருக்க போதுன்னும் போது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இருக்க புடிச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்ல எனக்கு இதை விட பெரிய ஆஃபர் வரும், அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்களே பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு உட்காந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி உட்காந்து இருந்தீங்கன்னா வரதும் பிச்சுட்டு போயிடும். இப்போ உங்களை தேடி வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதை உன்னிப்பா கவனிச்சு அதை யூஸ் பண்ணிக்க பாருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 70-80% இருக்கு. உங்க தசாபுத்தி மோசமா இருந்தா கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கணும். என்ன அல்ல நீ எப்பவுமே கோச்சார பலன், பொது பலன் தான் சொல்லுவீங்களா, இப்ப என்ன இவ்வளவு பேச்சு பேசுறீங்க சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். குரு வந்து உச்சமாகி உங்க ராசியை பார்க்க போறாரு, அந்த 9ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்தெல்லாம் பார்க்க போறாருன்றதுனாலதான் நான் இவ்வளவு தீவிரமா சொல்லிட்டு இருக்கேன். உச்ச குரு எப்பவுமே வந்து ஒரு விதிவிலக்கான ஒருத்தவர், புரிஞ்சுக்கணும். புரட்டாதி, உத்திரட்டாதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஜாப் உண்டு, நீங்க தைரியமா இருக்கலாம். ரேவதி கொஞ்சம் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்குள்ள சனி வரப்போறன்றதுனால இன்னும் கொஞ்சம் நீங்க உழைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ரேவதிக்கு கிடைக்காமலாம் இருக்காது, ரேவதிக்குமே கிடைக்கும். மீனராசிக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரொம்ப ஒரு எஃபெக்டிவா ட்ரை பண்ணுங்க. இந்த 1 இயரை வீண் அடிச்சிடாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். 4வதா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க, கல்யாணம் ஆக போகுதுங்க. கல்யாண வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்கு தான் கல்யாணம் ஆகும். அதுக்காக 40-50 வயசுல இருக்கவங்களும் கல்யாணம் ஆகாது, புரிஞ்சுக்கணும். ஷியோரா இந்த இயர் மேரேஜ் ஆயிடும். இந்த தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய மாசங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துக்குன்னு உண்டான ஒரு மாசங்கள்லாம் இருக்கும். அந்த மாசத்தை குறி வச்சு நீங்க தூக்க போறீங்க. ஷியோரா மேரேஜ் ஆக போகுது, சந்தோஷமா இருங்க. மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் புத்திரஸ்தானம். இப்போ மீனராசி உங்க ராசிநாதன் வேற, அவர் 5ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும். இப்ப குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீனராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமே வேலை செய்யலைன்னா அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். அப்ப அதிர்ஷ்டம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வேலையே கிடைக்கலன்னீங்கன்னா அந்த வேலையும் கொடுப்பாரு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகலன்னீங்கன்னா அந்த கல்யாணத்தையும் கொடுப்பாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்கலன்னீங்கன்னா அந்த குழந்தை போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பண்ண இருக்காரு. அப்ப நெகட்டிவே இல்லையா இல்லன்னு குரு பயிற்சின்னு கேட்டீங்கன்னா ஷியோரா நெகட்டிவே இல்ல, 100% பாசிட்டிவ் தான் இருக்கு இந்த குரு பயிற்சி. அதனாலதான் நான் இவ்வளவு தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு இப்போ இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு. பட் குழந்தை பிறக்கமா பிறக்காதாங்கிறது கன்ஃபார்மா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். குரு பயிற்சி அதற்கு ஹெல்ப் பண்ணும். தசாபுத்தி மோசமா இருந்தா கூட இந்த குரு பலன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மேரேஜ் ஆக போது, மேரேஜ் ஆன கையோட குழந்தையும் பிறக்க போது, அப்புறம் என்னங்க சந்தோஷமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் போக போகுது, அதெல்லாம் உங்களை விட்டு ஓட போகுது. இது எல்லாமே நடக்க போகுது. நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை எல்லாமே இந்த 1 இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் என்ன, கடவுள் உங்களுக்கு இந்த 1 இயர் அப்படியே பார்சல் பண்ணி அமைச்சு வச்சுக்கிறாரு. குருவுடைய பார்வை 11ஆம் வீட்லயும் விழப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஜாதகத்தை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் குரு போயிட்டு சப்போர்ட்டிவா இருக்குன்றதுனால முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஒரு உத்வேகத்தோட படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு மைண்ட் செட் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. 6 மணி நேரம் படிக்கிற இடத்துல 2 மணி நேரம் உட்காந்து ஸ்டடியா நின்று நிதானமா பெர்ஃபெக்ட்டா படிச்சு புரிஞ்சு அதை ரிட்டனா வந்து எழுதி டெஸ்ட் போட்டு உங்க மைண்டுக்குள்ள ஏத்த போறீங்க. இது எல்லாம் இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது ஷியோரா நடக்கும். அதாவது நம்ம மீனராசிக்காரங்க கடந்த ஒரு 2 வருஷமா ஏதோ ஒரு விஷயத்தை புதுசா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அதை விட்டுட்டு ஓடி வந்துருப்பீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த குரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நீங்க வேணாம் தோல்வி ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிடுச்சு விட்டுட்டு செட் ஆகாது விட்டுட்டு ஓடி வந்து அந்த விஷயத்தை திரும்ப தோண்டி எடுக்க போறீங்க. அது உள்ள இன்வால்வ் ஆக போறீங்க. அது உள்ள இறங்கி எதனால அது ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம மேல தப்பு இருக்கா இல்ல வெளியில ஏதாவது தப்பு இருக்கா, அதனால அது தோத்து போச்சான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கிளியர் கட்டா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு திரும்ப அதை ஆரம்பிக்க போறீங்க. கை விட்டுட்டு போன ஒத்தே வராது விட்டுட்டு போன விஷயங்கள் எல்லாம் இப்ப திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த குரு அதற்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. இது விஷயங்கள் நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கு. இது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்க எதை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி தான் நடக்கும். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே சொல்லிட முடியாது, பொதுவாக தான் சொல்ல முடியும். நீங்க தான் அது என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்றனால அடுத்ததா வேலையில இருந்து வந்து அந்த ப்ரெஷர் கம்மியாயிடும். இதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஆளா கூட கண்ணுக்காம தூக்கி போட்டாங்க. நீங்க எவ்வளவு நல்லா வேலை செஞ்சிருப்பீங்க. நீ ஒன்னுத்தையும் வேலை செய்யல, உட்காந்து கதை அடிச்சுட்டு ஓபி அடிச்சுட்டு இருக்க. உனக்கு நான் வந்து போஸ்டிங் கொடுக்கணுமா இல்ல உன்னை ஹை லெவலுக்கு கொண்டு வரணுமா, உனக்கு இந்த போஸ்டே போதும், இந்த சம்பளமே போதும், இந்த அப்போன்னு சொல்லிட்டு உங்க மூஞ்சில தூக்கி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களே இப்ப உங்களை தேடி வருவாங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்க அடுத்த லெவல்ல உங்களை வந்து ப்ரமோட் பண்றோம், நீங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், உங்களுடைய சேவை எங்க கம்பெனிக்கு தேவைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை வந்து மதிச்சு வந்து உங்களுக்கு சில ஆஃபரையோ இல்ல சில ஒரு நல்ல இடத்தையோ ஒரு நல்ல ரெகக்னேஷனையோ கொடுக்க தயாரா இருக்காங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ரெகக்னேஷனுக்கு உரிய இடம். அந்த இடத்துக்கு உங்க ராசிநாதன் வர இருக்கிறதுனால நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் உங்களை கண்டுக்காம உங்களை ஒரு ஆளா கூட மதிக்காம இவ்வளவு நாள் உங்களை கதற விட்டுட்டு இருந்த எல்லாருமே
இப்போ உங்ககிட்ட வர போறாங்க, நீங்க அவங்கள கதற விட போறீங்க. இது எல்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு மரியாதை உங்களை தேடி வர போகுதுங்க. இந்த 1 இயர்க்கு கண்டிப்பா அது நடக்கும். அப்புறம் என்னங்க, சந்தோஷத்துக்கு மேல மேலும் மேலும் சந்தோஷம் தான் வந்துகிட்டே இருக்கு. காதல் செட் ஆகுமா கேட்பீங்க. கண்டிப்பா கேட்பீங்க. லவ் செட் ஆகுமா ஜோதிட நலன்னு கேட்பீங்க. புரட்டாதி உத்திரட்டாதிக்கு ஷூரா இதுக்கப்புறம் ஏதாவது லவ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா கல்யாணம் வரைக்கும் போகும். பட் ரேவதி லவ்க்குள்ள போக வேண்டாம். நான் பொய் சொல்ல விரும்பல. ரேவதி மட்டும் கொஞ்சம் வந்து இந்த லவ்ல உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா 1 இயருக்கு குரு பலன் குரு பார்வை இருந்தாலுமே லவ்க்குள்ள போகாம இருக்கிறது நல்லது ரேவதிக்கு. ஒருவேளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சண்டை இல்லாம போகுது அப்படின்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெருசா பாதிப்புகள் வந்துடாது. புரட்டாதி உத்திரட்டாதி இன்னொரு லவ் நல்ல லவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா லவ் பண்ணுங்க. லவ்லாம் வேணாம், நான் கெரியர் நோக்கி தான் போக போறேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா போங்க. உங்களுடைய முடிவு கண்டிப்பா நல்லதை நோக்கி தான் போகும். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டு மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில எதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்கறீங்க. ராசி பலன்ல இவ்வளவுலாம் சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ற விஷயங்களுமே ஓரளவுக்கு தோராயமா தான் நடக்கும், பொது பலன்றதுனால ஓரளவுக்கு பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்களான்றது உங்க ஜாதகம் முடிவு பண்ணாதான், உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதான் போவீங்க. இப்போ வந்து ஒர்க்குக்காக வெளி மாநிலம் வெளிநாடுக்கெல்லாம் போகணும் நிறைய பேர் கேட்குறீங்க. இதெல்லாம் உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். இந்த குரு பயிற்சியெல்லாம் நடந்துராதுன்றதை புரிஞ்சுக்கணும். பட் ஃபேமிலிக்குள்ள இப்போ கொஞ்சம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அப்ப பாரு அடிச்சுக்கிட்டு ஓச்சிக்கிட்டு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தான் தூக்கி போட்டு இடிச்சுக்கிட்டு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும். வீட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ச்சே எதுக்குடா வீட்டுக்கு வரோம், ஒரே எரிச்சலா இருக்கு, இது என்னடா பொழப்பு, இது என்னடா வாழ்க்கை, எதுக்குடா நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம பாட்டுக்கு நல்லா சந்தோஷமா 2 வருஷம் முன்னாடி சந்தோஷமா தானே இருந்தோம், இப்ப ஏன்னா நமக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. வீட்டுல காமான சுச்சுவேஷன் எல்லாம் நடக்குது. முன்னாடி எல்லாம் வந்து நீங்களே போய் சாப்பிடுவீங்க, நீங்களே போய் எல்லாத்தையும் பண்ணிப்பீங்க. இப்போ உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணட்டுமாமா, இது எடுத்துட்டு வரட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உங்களை கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த 1 இயருக்கு நடக்கும். மீனராசிக்காரங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்க போதுங்க. ஃபேமிலிக்குள்ள நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டாலே வெளியில கஷ்டம் இருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாது. ஆனா ஃபேமிலிக்குள்ள நம்மளை போட்டு நெருக்குனாங்கன்னா வெளியிலேயே வச்சு நம்மள நொறுக்குனாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க. இந்த 1 இயர்க்கு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள், இன்னல்கள் எல்லாமே அப்படியே குறைய போது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். ஜூன் 2 முடிஞ்சு 3ஆம் தேதி இது நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா நடக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். அதுதான் ரியாலிட்டி. ஜோதிட நல்ல 1 இயர்க்கு மீனராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப 1 இயர் முடிஞ்சு மறுபடியும் கஷ்டம் வந்துருமா, திரும்ப நாங்க அந்த பழைய கஷ்டத்தை வந்து சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஷூரா அந்த கஷ்டம் வராதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர்ல சனி உங்க ராசியை விட்டு போக போறாருன்றதுனால கஷ்டத்தை இதுக்கப்புறம் உங்க கண்ணு எதிர நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இந்த 1 இயர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆனா இந்த 1 இயர்க்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகமா தான் இந்த குரு வராரு. குரு பயிற்சி, அந்த கிரக பயிற்சி நடக்க இருக்குன்றதுனாலதான் மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டத்திலயும் சந்தோஷம் வந்து பிறக்க போகுது. இந்த 1 இயர்க்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க. கஷ்டம் ஒரு பக்கம் அது மாட்டுன்னு கிடக்கும், பட் ஒரு பக்கம் நல்லது அப்படி நடந்துகிட்டே இருக்கும். கஷ்டத்தால நடந்து பாதிக்கப்பட்ட மனசுக்கு ஆறுதலா மருந்து போடுற விஷயமா நல்லது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வரப்போகுது இந்த 1 இயர்க்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு. மீனராசியில பிறந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டல் கைமா தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. இது நடக்கும் தான், இந்த டைம் அப்படிதான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரேவதிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன், ஹெல்த் கண்டிஷனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சியில் நான் அதுதான் சொல்றேன், ரேவதி ஸ்பெசிஃபிக்கா ஹெல்த் கண்டிஷனை பாத்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவிலான பிரச்சனை வந்துடாது. பிக் ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணவே முடியாத பிரச்சனையை வந்து இந்த சனி உங்க முன்னாடி கொண்டு வந்துட மாட்டாரு. ஜோதிடன் அல்லன இந்த விஷயத்துல நீங்க வந்து ஷூரா நம்பலாம், நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா அதையும் மீறி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு, சரியாக மாட்டது அப்படின்னா உங்க தசாபுத்தி, ஜாதக தசாபுத்தி, சுய தசாபுத்தி எல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் இப்ப வெளிப்படுத்தும். என்ன ஜோதிடங்கள்ல உடல்நிலை எல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொன்னீங்க, இப்ப என்ன மறுபடியும் நோய் எல்லாம் இப்பதான் தெரிய போகுதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நோய் எப்ப சரியாகும்னா உங்களுக்குள்ள இருக்க டிசீஸ் வெளிப்பட்டாதான், சிம்டம்ஸ் வெளியே வந்தாதான் சரி பண்ணவே முடியும் இல்லைங்க. உடம்புல ஏதாவது உங்களுக்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்ப வெளியே வர ஆரம்பிக்கும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுங்க, ட்ரீட்மெண்ட் அது சரி பண்ணும். குரு பயிற்சி அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல விதமா முடிஞ்சு நல்ல விதமா நோயை கியூர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற மீனராசிக்காரங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லா படிக்க போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க படிக்கவே இல்லை, நல்லா சாட்டு தூங்கின்னு வீட்டுல விளையாடிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படிதான் இருந்தீங்க. இப்போ நீங்க படிப்புல கொஞ்சம் இறங்க போறீங்க, கொஞ்சம் பொறுப்பு வரப்போகுது. பொறுப்பா கான்சென்ட்ரேஷனா படிச்சு இப்ப 10th ஆர் 12th படிக்கிற என்னுடைய தம்பி தங்கச்சி நீங்க யாரா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்க. உங்க கிளாஸ்ல வந்து நீ படிக்கவே மாட்டா அவ்வளவுதான் ஜீரோ சொல்லிட்டு உங்களை அமைச்சிருப்பாங்க. இந்த 1 இயர் வந்து இந்த குரு பலன் வந்து உங்களை வந்து படிக்க தூண்டும். சரிடா நானும் படிச்சு காட்டுறேன்டா, நானும் மேக்ஸ்ல சென்டம் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட படிக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல மார்க்கை எடுத்து கொடுக்கும், நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த 1 இயர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, எப்ப பாரு பிரச்சனை, ஈகோ.
நான் பெருசா நீ பெருசா அடிச்சு காட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுல நிம்மதி இல்ல. புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே அந்த குழந்தை பேருக்கிட்டு தள்ளி தள்ளி போகுது. ஒரு ஒரு அந்யூன்யம், ஒரு லவ், கேர் இதெல்லாம் இருந்தா தானே அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் நடக்கும். நமக்கு ஆரம்பத்திலேயே வந்து சண்டை சச்சரவா போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். இந்த குரு வந்து அதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் ஏன்னா இப்போ உங்க மைண்ட் செட் நல்லா இருக்க போகுதுன்றதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்க, கொஞ்சம் சகிச்சுப்பீங்க, ஒரு சலிச்சுப்பீங்க. நீங்க கொஞ்சம் ரொம்ப இந்த டென்ஷனான மைண்ட் செட் எல்லாம் இப்ப குறைஞ்சிட போகுது. அப்படி இருக்கிறதுனால சண்டைகள் உங்களால உங்க பக்கத்துல இருந்து வராது. அப்போ ஒரு 50% உங்களால பிரச்சனை இல்லைன்னும் போது ஒரு 50% உங்க ஹஸ்பண்டால பிரச்சனை வந்தா கூட அதையும் நீங்க சமாளிச்சுப்பீங்கன்றதுனால பெருசா குடும்பத்துல சண்டை வராம இருக்கும். பிராக்டிகலா யோசிக்கும் போது இதுதான் சொல்ல முடியுது. பெரிய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள், ஒரு வாரம் 2 வாரம் பேசாம இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கப்புள்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மீனராசியில பிறந்தவங்களுக்கு தீரப்போகுது. இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சொல்லலாம். ஆனா அது எதுவுமே நடக்காது உங்களுக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்களே ஒரு 90% நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம். ராசிப்படி இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நுணுக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான், ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ராசிப்படி நேர்மையா உண்மையா இதுதான் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவோம் ராசி பலன் மேல. நான் எப்பயுமே சொல்றது அதுதான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா ராசி பலன் மேல தயவு செய்து வைக்காதீங்க. நடக்காது. உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். ஏன்னா ராசி பலன் ஓகே, ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்காக ராசி பலன் மட்டுமே ஒட்டுமொத்த உங்க வாழ்க்கையும் வந்து புரட்டி போட்டுறாது. புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னால நம்பிக்கை கொடுக்க முடியும், ஒரு கான்பிடென்ட்டா 4 வார்த்தைகளை சொல்றதுக்கு ராசி பலன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் உண்மையான பலனை கொடுக்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் ரியாலிட்டி. இப்ப ராசி பலன் சொல்றதெல்லாம் ஒரு ரீல் தான். அந்த ரீல்ல நான் எந்த அளவுக்கு உண்மையா சொல்ல முடியுமோ, நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்து தான் சொல்லியிருக்கேன். உங்களை நான் ஏமாத்தணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். இல்ல இந்த சோசியல் மீடியாவில் லைஃப் கொடுத்த என்னுடைய மீனராசி சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் போய் சொல்லவே மாட்டேன். இதைதான் நீங்க ஏத்துக்கணும். பொது பலனா இவ்வளவு விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். மேரேஜ் ஷியூரா நடக்கும். குழந்தை உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ப நடக்கும். மைண்ட் செட் சூப்பரா இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. போய் ஜாலியா இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லைஃப் இப்படி இருக்கே சொல்லிட்டு புலம்பாதீங்க. நல்லா இருக்க போகுது. அதனால அதை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. என்ன நடந்தாலும் பெருசா எதுவும் நடக்க போறது இல்ல. நல்லதுதான் நடக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 இயர் அதுக்கான நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் போடுங்க. ஒரு 1 இயர் ஆகட்டும். 1 இயர் கூட முடியட்டும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு. சும்மா பழசை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு என் வாழ்க்கையே இப்படிதான், நான் வந்து மீனராசி வந்து உயிர் மட்டும் தான் இருக்கு, மீனராசியும் மீளா துயரமும், மீனராசியும் மீளா இழப்பும் சொல்லிட்டு கமெண்ட் போறது, நீங்க நினைச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகுறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. 1 இயர் நமக்கு நல்லா இருக்க போகுதுன்றதுனால எந்த விஷயத்தெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களோ அதெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சு உங்க லைஃபை நல்லா வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போங்க. அதுல ஷைன் பண்றதுக்கு என்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் டைம் போனா வராது. நல்ல டைம் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி நல்ல நல்ல டைம் வரும்போது அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப வெளியே வரும். அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். மன கஷ்டம், மன அழுத்தம், மன வருத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இது எல்லாம் உங்களை விட்டு ஓட போது ஒரு விஷயத்துக்கு ஷுவரா இது நடக்கும். நான் எத்தனை டைம் இது சொல்றதுன்னு எனக்கே தெரியல. படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, இல்ல பிசினஸ்ல எதுலையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்க போகுது, ஒரு மரியாதை கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களெல்லாம் குப்பன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சவங்களும் உங்ககிட்ட இப்போ உங்களை தேடி வரப்போறோம். அதற்கான சூழ்நிலை எல்லாம் உருவாக போது. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். திரும்பவும் எல்லாமே நான் சொல்றேன், இது எல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னா இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க கையில விட்டுறேன். இதை நீங்க யூஸ் பண்ணிக்க தவறிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் காட்டுத்தனமா கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் ஒரு டைம். இப்ப இருக்கக்கூடிய நல்ல டைம் அது வேஸ்ட் பண்ணுது. குரு பயிற்சி நமக்கு பாசிட்டிவா இருக்க போது, நல்லபடியா இருக்க போதுன்றதுனால அப்போ நீங்க இந்த பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை நோக்கி முதல்ல இறங்குங்க. நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் விட்டுறாதீங்கன்னா 2 வாரம் தான் இருக்கு குரு பயிற்சிக்கு. சனிதான் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே நமக்கு கெடுதல் செய்வாரு. நல்லதா இருந்தா கூட அப்படிதான் பண்ணுவாரு. அவர்கிட்ட எந்த நல்லதும் இல்ல. பட் குரு வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க அதுக்கு ரெடி ஆகுங்க. என்னுடைய மீனராசி சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஸ்ட்ரிக்டா வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எது எவையெல்லாம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது அவையெல்லாம் நடக்க காத்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட்ஷீட்டை ஈத்து போட்டுன்னு தூங்காம எழுந்து ஒரு ஆக்டிவா, ஒரு உத்வேகமா, ஒரு புத்துணர்ச்சியா ஒரு விஷயத்த தொடங்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுல வந்து தீவிரமா இறங்கி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் கரெக்டா வருது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே 2 பேரும் மீட் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க நினைச்சதை அடைவீங்க. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே. இந்த 1 இயர் நல்லா இருக்க போது நான் சொல்லிட்டேன். ஜூனுக்கு அப்புறம் அடுத்த 2027 ஜூன் வரைக்கும் நல்லா இருக்க போகுது. அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்காத ஜோதிட நலன்னு கேட்டீங்கன்னா, சனி உங்களை விட்டு போக போறாரு. சனி விட்டு போயிட்டாலே, சனி நம்மளை விட்டு விலகிட்டாலே அப்புறம் என்ன, அதுக்கு மேல ஒரு நல்லது நடக்கணுமா நம்ம வாழ்க்கையில? இப்போ போக போற சனி 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போறாருன்றதுனால அப்புறம் இதுவே நமக்கு பெரிய ஒரு விடிவு காலம் தானே.
சனி உங்க ராசி விட்டு போயிட்டாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத கூட நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் சக்சஸ் நோக்கி தான் போகும். மைண்ட் செட் தெளிவாயிடும்ன்றதுனால ஒரு தடைக்கெல்லாம் சனி உங்களுக்கு இருக்கவே முடியாது. யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உங்களை விட உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். மீனராசிக்காரங்க என்னென்ன நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு சந்தோஷமான, ஆனந்தமான, திருப்திகரமான, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டு என்னடா வாழ்க்கை இது சேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப நல்லா இருக்க போறாங்க. பாருங்க, எனக்கு அப்படியே கண்ணு கலங்குது நான் பேச பேச. பாருங்க, நானே கொஞ்சம் என்ன மீறியே கொஞ்சம் எமோஷனல் ஆகுறேன். ஸோ 1 இயர் விட்டுறாதீங்க. அதாவது இந்த ஜூனுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பயும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த ஸ்ட்ரகிள்ஸை மீறி ஜெயிப்பீங்க. அதுதான் அந்த குரு, அதுதான் அந்த குருவுடைய அந்த எனர்ஜி, அந்த குருவுடைய அந்த பாசிட்டிவ். பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனை ரொம்ப சேடா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்களா, ஓஹோன்னு இருப்பீங்களான்றது இந்த ராசியை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் தசாபுத்திகள் ஒண்ணு இருக்கு, கிரகநிலைகள்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துதான் நீங்க நல்லா இருப்பீங்களா இல்ல இன்னும் மோசமா இருப்பீங்களா அப்படிங்கறத சொல்ல முடியும். பட் இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்கு எக்ஸலண்டா இருக்கு. எவ்வளவு மார்க் ஜோதிட நலன் மீனராசி குடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 95 அவுட் ஆஃப் 100. அப்புறம் என்னங்க, டாப் 3ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்புறம் நீங்க ஜோதிட நலனை தேடி வர வேண்டிய உங்களுக்கு தேவையே இருக்காது. நீங்க நல்லா ஆயிட்டீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னாலே நீங்க இந்த ராசி பலன்லாம் பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்புறம் ஜோதிட நலனும் வந்து மீன ராசியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இன்னும் பேசதான் இருக்கேன். ஏன்னா சனி உங்களை விட்டு போகல, புரிஞ்சுக்கணும். குரு பெயர்ச்சி ஆகியிருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஆனா சனி உங்க ராசிக்குள்ளதான் இருக்காரு. அது சனி எப்பவுமே உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ இந்த 1 இயர் வந்து சனியால உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாது. சனிக்கும் குருக்குமான ஒரு போர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து இந்த நெகட்டிவ் கதிரை அமைச்சிட்டே இருப்பாரு, குரு வந்து ஒரு பாசிட்டிவ் கதிரை அமைச்சிட்டே இருப்பாரு. இப்போ சனியை விட இங்க குரு தான் பவர்ஃபுல்லா இருக்காரு. சனியை விட 10 மடங்கு குரு பவர்ஃபுல்லா இருக்காருன்னும் போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் கதிர்கள் எல்லாம் குரு அப்படியே அடிச்சு நவுத்தி விட்டுருவாரு. மீனராசியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா சனி, அது வந்து குருவுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அவருடைய ஓன் வீடு. இப்போ உங்க வீட்டுல எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு செவர் எல்லாத்தையும் குத்தி குத்தி பேத்துக்கிட்டு உங்க வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஊர்லயே ஒரு பெரிய ஆளா இருந்தீங்களா, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து அவன் சட்டையை பிடிச்சி கணத்துல பலர் அறைய விட்டு யார் வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு சூழ்நிலை தான் இப்ப குரு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த உச்ச குரு இவ்வளவு நாள் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனியை ஓட விட்டு அடிக்க போறாரு. இது நடக்கும். 1 இயருக்கு சனியால மீனராசிக்கு பெருசா கெடுதல் நடக்காது. புரட்டாதிலாம் ஆல்மோஸ்ட் சனி விலகிட்டாரு, உத்தரட்டாதியும் விலகிட்டாரு. ரேவதிக்குள்ளதான் சனி இருக்க போறாரு. அந்த ரேவதியை ஒரு கவசமா இருந்து காக்கிறது தான் குரு வர்றாரு. குருடைய பார்வை, குருவுடைய அந்த வலிமை உங்களை காப்பாற்றும். பெருசா கெட்டது நடக்க விட்டுற மாட்டார். வீக்லி சாட்டர்டே 8 to 9 வந்து நான் லைவ் பண்றேன். லைவ்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 35 ஏஜ் ஆயிடுச்சு போல, அவங்க ஒரு உமன், அவங்களுக்கு மேரேஜ் ஆகல, நான் எப்போ மேரேஜ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் போல. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பெண்மணியோட அந்த சிஸ்டரோட அவங்க அப்பா வந்து கண் கலங்கிட்டாரு, என்னுடைய வீடியோ பார்த்து ஒரு கண் கலங்கிட்டாரு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த வீட்டுல கூட இந்த அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு 29-30 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போற வர ஊர்ல போறவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்ன இன்னும் கல்யாணம் பண்ணலையா, பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா, பையனுக்கு ஒரு 34-35 ஆயிடுச்சுன்னா இன்னும் கல்யாணம் பண்ண வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இந்த சனியால அப்படிப்பட்ட கஷ்டங்களும் வந்து சேர்ந்திருக்கு. இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா மேரேஜ் ஆகும். இவ்வளவு நாள் யார் யாருக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஆகாம வந்து இருந்தீங்களோ, இப்ப குரு வந்து யாருக்கு மேரேஜ் ஆகலைங்க, வா உனக்கு மேரேஜ் ஆகலையா, ஃபர்ஸ்ட் ஒன்ன நான் வந்து ஒருத்தனோட சேர்த்து விட்டுறேன், இல்ல ஒருத்தவங்களோட சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அப்புறம் என்னங்க, எல்லா பக்கத்துல இருந்து நமக்கு நல்லா தான் இருக்க போகுது. இருட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை தொடங்க இருக்கு. ஜூன் மந்த்துக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஜூன் மந்த்துக்கு அப்புறம் உங்க மைண்ட் செட் மாறும். மைண்ட் செட் மாறினதுக்கு அப்புறம் உங்களுடைய செயல் மாறும். உங்களுடைய செயல் மாறினதுக்கு அப்புறம் நீங்க செய்யற செயல்கள வெற்றி வரும். நீங்க செய்கின்ற செயல்ல வெற்றி வந்ததுக்கு அப்புறம் உங்களை நிறைய பேர் நம்புவாங்க. உங்களை நிறைய பேர் நம்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரெகக்னேஷன் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் மரியாதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப கீழே இருக்கீங்க இல்லையா, மறுபடியும் மேல போவீங்க, மறுபடியும் அந்த ஹையர் பொசிஷன் போவீங்க. எல்லாரும் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாம் நடக்க போகுது இந்த 1 இயர்ல. ஓகேவா? ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப 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 நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. ராசிப்படி பொது பலனா இதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். உடனே நானும் மீனராசி தான், நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை இல்லைன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகம் சரியில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், ராசிப்படி நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் ஒண்ணு கூட கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னும் 1 வருடங்களுக்கு
மீனராசியோடு தொடர்ந்து பயணிக்க இருக்கேன். அவங்களுடைய இன்ப துன்பங்களை நான் ஷேர் பண்ணிக்க இருக்கேன். 1 இயருக்கு உங்களோட தான் நான் இருக்க போறேன். உங்கள பத்தி தான் நான் இன்னும் நெறைய பேச போறேன். உங்களுக்கு அப்பப்ப நெறைய அப்டேட் குடுக்க போறேன். நெறைய வீடியோக்கள் போட போறேன். உங்களுடைய அந்த கஷ்டங்கள நானும் பகிர்ந்துக்க போறேன். உங்களுடைய கஷ்டங்கள நானும் போக்க போறேன். உங்களோடயே நான் இருக்க போறேன். இந்த சோசியல் மீடியாவுல எனக்கு ஒரு லைஃப் குடுத்த மீனராசிய நான் அம்போடு விட்டுற மாட்டேன். என்னால எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உண்மையான ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, அத கண்டிப்பா கொடுப்பேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.